என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அது பல பேருக்கு தெரியாது. அது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். ஒரு ஒரு பெரிய திமுக கூட 3வது இடத்துக்கு போயிடுச்சு 2011. ஆனா அன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருந்து நல்லா சுமூகமா போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு விவாதம், அன்னைக்கு அந்த விவாதத்துல நல்ல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்டா வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் சரியான வகையில பாத்தீங்கன்னா வைக்கிற கேள்வி பதில் சொல்றாங்க, அவரும் கேள்வி கேட்கிறாரு, போயிட்டு இருக்கு. ஆனா இது நடுவுல ஒருத்தர், அதாவது வேற்று கட்சியிலிருந்து கட்சியில வந்தவர், கோயம்புத்தூர்கார், அவர் பேரெல்லாம் சொல்லி நான் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல, அது யாருன்னு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க. அந்த வேற்று கட்சிக்காரர் வந்து கட்சியில இணைஞ்சு அம்மாவும் பிறந்தாலுமே சீட்டு கொடுக்குறாங்க. அவர் வந்து பின்வரிசையில் நிறுத்திட்டு அன்னைக்கு வந்து எழுந்து போயிட்டு ஒரு தகாத வார்த்தை சொல்லும் போது அந்த நேரத்தில் தான் அவர் சடன் ப்ரோவோகேஷனா அந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. இல்லைன்னா உருவாக்குறதுக்கே காரணம் இப்ப அவர் எங்க கட்சியில இல்ல, திரும்பி வேற கட்சிக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நானு. அப்படி அந்த சம்பவமே வந்து ஒரு நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த ஒரு நபர் வந்து அன்னைக்கு தேவையில்லாம அன்னைக்கு கையை நீட்டி அவரு ஒரு சில வார்த்தைகள் பேச, அதனால வந்து பெரிய ஒரு கலவரம் ஏற்படுற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக ஸ்பீக்கருக்கு ஒரு பட்டறிவு இருக்கு, ஒரு சமயோசித புத்தி இருக்கும். அந்த வகையில பார்த்தோம். இது வேற வழி இல்ல, இது நம்ம அலோவ் பண்ணோம்னா சட்டமன்றமே ரத்த கலரி ஆயிடும், பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம எதிர்கட்சி தலைவர் உட்பட, அதாவது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே வெளியேற்றணும். அது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஆனா அன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அன்னைக்கு சொன்னதை வச்சு அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து தகராறு உருவாகி அது வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகி போச்சு.